ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மியூட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். மியூட்டேஷன்னா ஏதாவது ஒரு மாற்றம். இது ஜீன்லையும் குரோமோசோம்லையும் நடக்கும். நார்மலாக இருக்கிற குரோமோசோம் இல்லாட்டி ஜீன் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தோடு இருந்துச்சுன்னா அதை நம்ம மியூட்டேஷன்னு சொல்கிறோம். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஜீனை நம்ம வைல்டுன்னு சொல்கிறோம். இதுவே ஏதாவது ஒரு சேஞ்சஸோடு இருக்கிற ஜீனை நம்ம மியூட்டன்ட்டுன்னு சொல்கிறோம். நார்மலான ஜீனில் சடனாக சேஞ்ச் நடந்து மியூட்டேஷனை உருவாக்குதில்ல, அந்த ப்ராசஸை நம்ம மியூட்டாஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மியூட்டேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஹூகோ டிவிரிஸ். இவங்க ஈவினிங் பிரிம்ரோஸ் பிளான்ட்டில் மாற்றங்கள் நடக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்களை அவங்க மியூட்டேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்களை நம்ம ஃபாதர் ஆஃப் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மியூட்டேஷன்லேயே நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் செல் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத வச்சு ரெண்டாக சொல்கிறோம். ஸ்டொமேட்டிக் மியூட்டேஷன், ஜெர்மினல் மியூட்டேஷன். ஸ்டொமேட்டிக் மியூட்டேஷனில் பாடி செல்லில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பேரண்ட்டுக்கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு இந்த சேஞ்சஸ் போகாது. இந்த ஸ்டொமேட்டிக் மியூட்டேஷன் பாடி செல்லில் சேஞ்சஸ் நடக்கிறது டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் வச்சு மாறும். டாமினண்ட்டாக இருக்கிற மியூட்டேஷன் அதிகமாக வெளியில் தெரியும். அதே மாதிரி அது லேட்டாக வருதா இல்லாட்டி சீக்கிரம் வருதாங்கிறத வச்சும் அதோட வெளிக்காட்டு தன்மை மாறும். சீக்கிரம் வந்துச்சுன்னா அது திறன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெர்மினல் மியூட்டேஷன். இது ஜெர்ம் டிஷ்யூஸில் நடக்கும். இது பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு பாஸ் ஆகும். ஃபீமேல் எக்ஸ் குரோமோசோமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதோட வெளிப்பாட்டை நம்ம அவங்களுக்கு பறக்கிற பசங்கக்கிட்ட பார்க்க முடியும். ரெசசிவ் மியூட்டேஷனை நம்மளால் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா ரெசசிவ் மியூட்டேஷனை எப்போதுமே டாமினன்ட் மியூட்டேஷன் வெளியில் தெரிய விடாது. ரெண்டு பேரண்ட் கிட்டையுமே ரிசசிவ் ஆலி இருந்தால் தான் அந்த ரிசசிவ் மியூட்டேஷன் வெளியில் தெரியும். இல்லைனா பல ஜென்ரேஷனாக அது வெளியில் தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எப்படி உருவாகுதுன்னு வச்சு ரெண்டாக சொல்கிறோம். ஸ்பான்டேனியஸ் அண்ட் இன்டியூஸ்டு மியூட்டேஷன். ஃபஸ்ட்டு ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் எப்படி உருவாச்சுன்னே தெரில, ஆனால் திடீர்னு உருவாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். இதை நம்ம பேக்ரவுண்ட் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இது மைஸ், ரோசோஃபுல்லியா அண்ட் மேன்லெல்லாம் பார்க்க முடியும். இன்டியூஸ்டு மியூட்டேஷன்னா ஏதாவது தூண்டப்பட்டு உருவாகுது. இப்போ எஸ்ரே, டெம்பரேச்சர், கெமிக்கல் இப்படி ஏதாவது தூண்டி உருவாச்சுன்னா அது இன்டியூஸ்டு மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு டைரக்ஷனை வச்சு ஃபார்வர்ட் மியூட்டேஷன் அண்ட் பேக் மியூட்டேஷன். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் மியூட்டேஷன். நார்மலாக இருக்கிற ஆர்கானிசத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்து இந்த அனிமலுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, வித்தியாசம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம ஃபார்வேர்ட் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இது முன்னோக்கி நகரும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ஆர் பேக் மியூட்டேஷன். ஏற்கனவே சேஞ்ச் ஆகிருக்கிற ஒரு ஜீன் இல்லாட்டி குரோமோசோம் திரும்ப அதோட பழைய நிலைமைக்கே வர்றது தான் ரிவர்ஸ் ஆர் பேக் மியூட்டேஷன். இது பின்னோக்கி நகரும். நெக்ஸ்ட்டு சைஸ் அண்ட் குவாலிட்டியை வச்சு பாயிண்ட் மியூட்டேஷன், மல்டிபிள் மியூட்டேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மியூட்டேஷன். டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏல இருக்கிற சிங்கிள் நியூக்ளியோடைட்லேயோ இல்லை நியூக்ளியோடைட் பேர்லேயோ சேஞ்சஸ் வர்றது பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷனில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெலிஷன் மியூட்டேஷன். அடினைன் குவானைன் சைட்டோசின்னு இருக்கிறதுல குவானைன் டெலிட் ஆகிட்டு அடினைன் சைட்டோசின் மட்டும் இருந்துச்சுன்னா அது டெலிஷன் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு இன்செர்ஷன் ஆர் அடிஷன் மியூட்டேஷன். இப்போது அடினைன், குவானைன், தைமின் இருக்கிற இடத்துல அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இருந்துச்சுன்னா அது அடிஷன் மியூட்டேஷன். சைட்டோசின் ஆட் ஆகுதில்ல, அதனால் அடிஷன் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன். அடினைன், குவானைன், சைட்டோசின் இருக்கிற இடத்துல அடினைன், தைமின், சைட்டோசின் இருந்துச்சுன்னா அது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று மாறிச்சுன்னா அது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன்.
ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் நியூக்ளியோடைடில் சேஞ்சஸ் நடக்கிறனால மற்ற எல்லா வேலையும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் மியூட்டேஷன். நிறைய நியூக்ளியோடைட் பேர்லேயோ இல்லை ஃபுல் ஜீன்லேயோ சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம மல்டிபிள் மியூட்டேஷன். நிறைய சேஞ்சஸ் நடக்குதுல்ல, அதனால் மல்டிபிள் மியூட்டேஷன். இதை நம்ம கிராஸ் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இது வந்து டிஎன்ஏல ஜீன்ஸ் வந்து வேறு மாதிரி அரேஞ்ச் ஆகிறனால உருவாகுது. இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது, டிரான்ஸ்லொகேஷன், இன்வெர்ஷன். 2 வேறு வேறு குரோமோசோமுக்கு இடையில ஜீன் போய் மாறி அரேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம டிரான்ஸ்லொகேஷன்னு சொல்லுவோம். இதுவே இன்வெர்ஷன்னா ஒரே குரோமோசோமில் இருக்கிற ஜீன் வந்து வேறு வேறு இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீனோடைப்பிக் எஃபெக்ட். ஃபீனோடைப்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இதை வச்சு 4 டைப் ஆஃப் மியூட்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் மியூட்டேஷன். நம்ம உருவ அமைப்பை தான் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். இதை நம்ம வெளியிலிருந்தே பார்க்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிளாக கர்லி இயர்ஸ் இன் கேட்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லீத்தல் மியூட்டேஷன். ஒரு ஆர்கானிசத்தில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து அதோட உயிரை லைஃப்பை பறிக்குதுன்னா அதை வந்து லீத்தல் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்டு கண்டிஷ்னல் மியூட்டேஷன். ஒரு சில கண்டிஷனில் தான் இதோட தன்மை வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷ்னல் மியூட்டேஷன். இதை நம்ம ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்னு சொல்லலாம். ஜீனில் சேஞ்சஸ் நடந்திருக்கும், அது வந்து ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் நம்மளால் வெளியில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th டைப் பயோகெமிக்கல் மியூட்டேஷன். இந்த மியூட்டேஷனை நம்ம வெளியிலிருந்து பார்க்க முடியாது, இருந்தாலும் இந்த அனிமலுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதனால தான் இது வளர மாட்டுக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல, அதுதான் பயோகெமிக்கல் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபீனோடைபிக் எஃபெக்ட். இதில் மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு டாமினன்ட் மியூட்டேஷன். டாமினன்ட் ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறத நம்ம டாமினன்ட் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். டாமினன்ட் வந்து ரிசசிவை வெளில கொண்டு வராது. இதுக்கான எக்ஸாம்பிளாக மேனில் நடக்கிற மியூட்டேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஐரிஸுங்கிறது வந்து கலர்டு பார்ட் ஆஃப் ஐ. அந்த டார்க் கலர்டு பார்ட் இல்லாத இதை வந்து நம்ம அனரிடியான்னு சொல்லுவோம். இது வந்து டாமினன்ட் மியூட்டன் ஜீனால் வர்றது. நெக்ஸ்ட்டு ரிசசிவ் மியூட்டேஷன். நிறைய மியூட்டேஷன் வந்து ரிசசிவாக தான் இருக்கும், அதனால தான் நம்மளால் வெளியிலிருந்து பார்க்க முடியல. 2 பேரண்ட்டுமே ரிசசிவாக இருந்தால் தான் அது வந்து வெளியில் தெரியும். அப்படி அந்த ரிசசிவ் பேரண்ட் வந்து கிடைக்கலன்னா பல ஜென்ரேஷனுக்கு அது வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். சில மியூட்டேஷன் வந்து ஒரு ஆர்கனிசத்தோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை ரொம்ப கம்மியாக தான் மாற்றும். அப்படி ரொம்ப கம்மியாக மாற்றுறத வந்து நம்ம ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணுறத நம்ம வந்து ஐசோ ஆலிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஜீனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சஸால் அந்த ஜீன் வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் இருக்குன்னா அது வந்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன். இதை நம்ம இன்ஆக்டிவேட்டிங் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன். இப்போது ஏதாவது ஒரு ஜீனில் சேஞ்சஸ் நடந்து அந்த ஜீனோட வேலை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுச்சுன்னா அதை நம்ம கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஆக்டிவேட்டிங் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் குரோமோசோமில் ஆட்டோசோமல், செக்ஸ் குரோமோசோமல் மியூட்டேஷன். ஃபஸ்ட்டு ஆட்டோசோமல் மியூட்டேஷன். இது வந்து பாடி குரோமோசோமில் நடக்கும். செக்ஸ் குரோமோசோமல் மியூட்டேஷன் வந்து செக்ஸ் குரோமோசோமில் நடக்கும். நெக்ஸ்ட்டு குரோமோசோமல் மியூட்டேஷன் அண்ட் டைப்ஸ். குரோமோசோமில் இருக்கிற ஒரு பார்ட்லேயோ இல்லை முழு குரோமோசோம்லேயோ இல்லை ஒரு குரோமோசோம் செட்டுலேயோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை நம்ம குரோமோசோமல் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோமல் மியூட்டேஷன் வந்து அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, மெடிசன் எல்லாம் பெரிய முக்கியத்துவம் வகிக்குது. குரோமோசோமல் மியூட்டேஷன் வந்து ஒரு ஜென்ரேஷனில் இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது, லாஸ்
அடிஷன். குரோமோசோமில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் வந்து டெலிட் ஆச்சுன்னா அது வந்து லாஸ். நெக்ஸ்ட்டு குரோமோசோம் வந்து பெருகிச்சுன்னா அது வந்து அடிஷன் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ஜீன் அரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு குரோமோசோமில் இருக்கிற கொஞ்சம் ஜீன் வந்து 180 டிகிரிக்கு திரும்பி அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை நம்ம ஜீன் அரேஞ்ச்மெண்ட் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது 2 வேறு வேறு குரோமோசோம் இருக்குது. அந்த 2 குரோமோசோமே பிரிஞ்சு தனக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு குரோமோசோம் கூட போய் அட்டாச் ஆகி புது லிங்கேஜை உருவாக்கிச்சுன்னா, தொடர்பை உருவாக்கிச்சுன்னா அதுவும் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் மியூட்டேஷன். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.